வணக்கம். உண்மையான உறவுகளே! உங்கள் உறவான கிளின்டன் பேசுகிறேன். ஒரு ஆன்லைன் ஜாப்க்குள்ள நாம போறோம்னா, ஒரு கைடன்ஸ் பண்றதுக்கு ஈஸியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. அதுவும் நம்மளுடைய WhatsAppல, Telegramல இருக்கு. WhatsAppை ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு சொல்லித் தரேன். நெக்ஸ்ட்டு நம்ம Telegramம பார்த்துக்கலாம். WhatsApp எவ்வளவு ஷார்ட்கட்ஸ் இருக்கோ, அது எல்லாத்தையுமே நாம பயன்படுத்தும்போது, ஒரு நபருக்கு நாம ஒரு ரெஸ்பான்ஸ் குடுக்குறதுக்கும், நாம கைட் பண்றதுக்கும், ஒரு மெசேஜ் போட்டா எல்லா நபர்களுக்கும் போய் சேர்ற மாதிரியும், தனித்தனியா அவங்கள பிரிச்சு வைக்கிற மாதிரியும் நிறைய தகவல் உள்ள இருக்கு. இந்த தகவல் எல்லாமே நிறைய நபர்களுக்கு தெரிஞ்சதில்ல. இதெல்லாம் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். அந்த மாரி தகவல்களோட தான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோல காமிக்க போறேன். உங்களுக்கு இத தவிர வேற எதுலயாவது தெரியணும்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் அத பத்தி ஒரு வீடியோ போடுறேன். இப்போதைக்கு WhatsAppை பத்தி போடுறோம். நெக்ஸ்ட்டு Telegramம போடுறோம். உண்மை உறக்கச்சொல் உறவுகளா நீங்க இருந்தீங்கன்னா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஃபுல்லா கவனிங்க. உங்கள் மொபைல் மூலம் சம்பாதிக்க வேண்டுமா? நன்மை என்ன? தீமை என்ன? உண்மை உறக்கச்சொல். நமது சேனலில் தெரிவிக்கப்படும் ஒவ்வொரு கருத்துகளும் தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு மட்டுமே. சேருவதும் சேராததும் உங்கள் விருப்பம். இதில் எந்தவித கட்டாயமும் இல்லை. ஃபர்ஸ்ட் ப்ளே ஸ்டோர் வாங்க. வாட்ஸ்அப் பிஸ்னஸ் சர்ச் பண்ணுங்க. வாட்ஸ்அப் பிஸ்னஸை இன்ஸ்டால் பண்ணுங்க. இப்போ இந்த ஆப்பை நம்ம ஓப்பன் பண்ணலாம். நார்மலாக நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் பண்ண போகிறது 3 டாட்ஸ் சைடில் இருக்கும் பாருங்கள். டச் பண்ணிவிட்டு நியூ ப்ராட்காஸ்ட்டை டச் பண்ணுங்கள். இதோட ஆப்ஷன் நாம் ஒரு மெசேஜ் போடுறோம்னா எல்லாருக்குமே அந்த மெசேஜ் சென்ட் ஆகிரும். வாட்ஸ்அப் குறிப்பிட்ட மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணுறது 5 பேருக்கு மேலே பண்ண முடியாது. ஆனால் இதில் 256 நபர்களுக்கு நாம் ஒரே நேரத்தில் ஃபார்வர்ட் பண்ணலாம். அது எப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போது நான் எஸ்பிஓவை எடுத்திருக்கேன். எஸ்பிஓ ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரெல்லாமோ அவங்கள நான் ஆட் பண்ணுறேன். எக்ஸாம்பிள் இப்போ ஆட் பண்ணிட்டேன். இதே மாதிரி நீங்கள் 256 நபர்களை ஆட் பண்ணிவிட்டு டிக் கொடுக்கலாம். கொடுத்த பிறகு மேலே டச் பண்ணிவிட்டு 3 டாட் இருக்கும், இதை டச் பண்ணுங்கள். சேஞ்ச் ப்ராட்காஸ்ட் லிஸ்ட் நம்பர்னு இருக்கும், இதில் உங்களோட நேம் கொடுங்க. இப்போ நான் எஸ்பிஓ மை டைரக்ட் மெம்பர்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ டன். எஸ்பிஓ மை டைரக்ட் மெம்பர்ஸ்னு வந்தாச்சு. இப்போ நான் பேக்கில் வரேன். வந்த பிறகு இதில் பாருங்கள் எஸ்பிஓ மை டைரக்ட் மெம்பர்ஸ்ன்னு இருக்கும். இதை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பின் எடுத்துட்டிங்கன்னா மேலே தான் உங்களுக்கு இருக்கும். இப்போ இதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் ஹாய்னு ஒரு டைப் மெசேஜ் நீங்கள் பண்ணால் போதும், இருக்கிற எல்லா நபர்களுக்கும் அந்த மெசேஜ் சென்ட் ஆகிரும். இதை நீங்கள் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னா, எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இம்பார்ட்டான ஆடியோ இருக்குது, அதை எல்லாருக்குமே தெரிவிக்கணும். இல்லை நீங்கள் ஒரு லைவ் வைக்கிறீங்க, அந்த லைவை தெரிவிக்கணும். உங்களோட முக்கியமான தகவல் ஒரே நேரத்தில் எல்லாருக்கும் போய் சேரணும். அதற்காக தான் இதோடைய பெயர் ப்ராட்காஸ்ட். இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. இனிமேல் இந்த வழிமுறைகளில் உங்களோட டீம் நேரடியாக யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள ஆட் பண்ணி ஒரு மெசேஜை போட்டு செக் பண்ணி பாருங்கள், ஓகேவாக இருக்கும். இப்போ மறுபடியும் 3 டாட் டச் பண்ணுங்கள். லேபிள்ஸ் இருக்கும், டச் பண்ணுங்கள். இதெல்லாம் என்ன இதுன்னு பார்க்குறீங்களா? இது எல்லாமே ஒவ்வொரு நபரை நான் கேட்டகரி வைஸாக பிரித்து வச்சுருக்குது. என்னோடய டைரக்ட் ஃபேமிலி இருக்காங்களா, இப்போ இத்தனை நபர்கள் இருக்காங்க. இது எல்லாருமே என்னோடய டைரக்ட் ஃபேமிலி, எஸ்பிஓ ஃபேமிலி. இவங்க எல்லாருமே தனிப்பட்ட முறையில் எனக்கு மெசேஜஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எனக்கு மெசேஜஸ் வந்திருக்கும். ஓகே, ஸோ மொத்த மெசேஜில் என்னோடய டீமில் வந்திருக்க மெசேஜை நான் தனியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன். எப்படின்னா லேபிள்குள்ளே போவேன், டைரக்ட் ஃபேமிலிக்குள்ளே போவேன். என்னோடய டீமில் யாரெல்லாம் எனக்கு தனியாக மெசேஜ் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட மெசேஜஸ் மட்டும் எனக்கு தனியாக இருக்கும். இது எப்படின்னா, பேக்கில் வாங்க. வந்துட்டு உங்களுக்கு யார் ஓகேவாக இருக்காங்களோ அவங்கள லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் மேலே லேபிள்னு ஒன்று இருக்கும், இதுதான் லேபிள், இந்த ஐக்கான் தான் லேபிள். இதை டச் பண்ணி நியூ லேபிள் கொடுத்து எஸ்பிஓ டைரக்ட் இப்போ கொடுத்துட்டேன். எஸ்பிஓ டிஆர் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், 3 டாட் டச் பண்ணிவிட்டேன். லேபிள்ஸ் இருக்கும், டச் பண்ணி பார்த்தா எஸ்பிஓ டைரக்ட் இது இருக்கும்.
இதில் நம்ம டீமில் யாராவது நமக்கு ப்ரைவேட் மெசேஜஸ் பண்ணியிருந்தால் அவங்களுடைய மெசேஜஸை மட்டும் தனியாக நமக்கு ஃபில்டர் பண்ணி காட்டும். இது ஒன்று. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கலர்ஸ் வைக்கலாம். லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு லேபிள்ஸுக்கு போங்க. லேபிள்ஸ்க்கு போயிட்டு இதை டச் பண்ணி பார்த்தாலே தெரியும். மேலே இதை கொடுத்துட்டு 3 டாட் டச் பண்ணிட்டு சூஸ் கலர்னு இருக்கும். நீங்கள் கலர் கொடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. இதில் நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கலர் வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். எஸ்பிஓவில் நியூ ஜாயினராக யார் வராங்க, எஸ்பிஓவில் ஓல்டு ஜாயினர் யார் இருக்காங்க, எஸ்பிஓவில் தனிப்பட்ட கேட்டகரியில் உங்களுக்கு தேவையான நபர்களுக்கு தேவையான கலர்களில் சூஸ் பண்ணி வச்சிங்கன்னா இந்த லேபிள்ஸ் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு தனியாக வந்துடுவாங்க. ஓகே, ஸோ இப்போ பேக்கில் வாங்க. இது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அவங்கள வெரிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மறுபடியும் டச் பண்ணுங்கள். பிஸ்னஸ் டூல்ஸ் இருக்கும், டச் பண்ணுங்கள். பிஸ்னஸ் ப்ரொஃபைல், இதில் உங்களுடைய நேம், உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிடுங்க. இது ஜென்ரலாக. இது ஒர்க்கிங் டைம், உங்களோட ஒர்க்கிங் டைம் எப்போல்லாங்கிறத தெளிவாக ஆட் பண்ணிடுங்க. உங்களோட சோஷியல் மீடியா, யூடியூப் லிங்க், இன்ஸ்டாகிராம் லிங்க், இது எல்லாமே ஆட் பண்ணிடுங்க. ஸோ நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் பேக்கில் வரேன். கீழே க்ரீட்டிங் மெசேஜ் இருக்கும். இந்த மெசேஜை டச் பண்ணி உங்களுக்கு தேவையான ஒரு மெசேஜை எடிட் பண்ணி வைங்க. இப்போ நான் என்னோடய மெசேஜ் எப்படி வச்சுருக்கேன்னா, தங்களை தொடர்பு கொண்டதற்கு நன்றி, வணக்கம் உண்மையான உறவே, நம் கனவுகள் கரம் வாழ்க்கையின் வரமாகும் வாழ்த்துக்கள், உங்கள் பெயர் என்ன, ஏன் என்னை தொடர்பு கொண்டீர்கள் என்று தெரிந்து கொள்ளலாமா? இது காரணம், வைத்த காரணம், நாம் ஜஸ்ட் ஒரு மெசேஜ், நாம் ஒரு இடத்திற்கு ஒரு நபருக்கு நம்ம மெசேஜ் பண்ணியிருப்போம், திடீர்னு ஒரு ரீப்ளை வரும் அந்த செகண்ட். அது என்னென்னா இந்த செட்டிங் தான். யாராவது நமக்கு ஒரு மெசேஜஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட நம்ம என்ன சொல்லுவோமோ, ஏன் என்னை காண்டாக்ட் பண்ணிங்க, உங்களுக்கு என்ன வேணும், என்னோட மூலமாக ஏதாவது ஹெல்ப் வேணுமா, இல்லை எதனால் காண்டாக்ட் பண்ணிங்கன்னு ஸோ உங்களோட இன்ட்ரோவை வச்சு நீங்கள் மெசேஜஸ் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பண்ணிடலாம். இதை நீங்கள் ஆட் பண்ண பிறகு ஓகே கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு சென்ட் க்ரீட்டிங் மெசேஜை ஆன் பண்ணி வச்சிடலாம். கீழே ரெசிப்ட் அப்படின்றக்கா இதை டச் பண்ணி எவ்ரி ஒன் வச்சிங்கன்னா எல்லாருக்கும் போகும். எவ்ரி ஒன் நாட் அட்ரஸ் புக், யாருனே தெரியாதவங்களுக்குனா இந்த மாதிரி வைக்கலாம். ஸோ நீங்கள் இந்த இதை வச்சுக்கோங்க. இதை வச்சுட்டு யார் உங்களுக்கு ஒரு மெசேஜஸ் பண்ணுறாங்க, அவங்க உங்களுக்கு மெசேஜ் பண்ண உடனடியாக உங்களோட ரீப்ளை நீங்கள் இதில் என்ன டைப் பண்ணுறீங்களோ அது போகும். ஓகே, ஸோ இது உங்களுக்கு முக்கியமாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். சேவ் பண்ணிக்கோங்க. ஆல்வேஸ் மெசேஜ், இதை டச் பண்ணுங்கள். இதில் எப்போவுமே ஒரு மெசேஜஸ் போகும். எப்போவும் மெசேஜ் பண்ணாலும் அவங்களுக்கு மெசேஜஸ் போகும். இது என்னென்னா என்னோடய ஆக்டிவ் டைம். நான் இந்த நேரத்துலேருந்து இந்த நேரத்துக்கு ஒரு மட்டும் தான் இருப்பேன். உங்களுக்கு நான் ரீப்ளை பண்ணலை, 6 மணி நேரத்துக்குள்ளே பண்ணலைன்னா நீங்கள் தாராளமாக ரீப்ளைன்னு ஒரு மெசேஜை போடுங்க. உங்களோட நோட்டிஃபிகேஷன் மேலே வரும், உங்களுக்கு நான் ரீப்ளை பண்ணுவேன். இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன். இதுவும் ஆட்டோமேட்டிக் மெசேஜ் தான், சேவ் பண்ணிடுங்க. குயிக் ரீப்ளேஸ், இது என்ன குயிக் ரீப்ளே? ப்ளஸ் பட்டனை டச் பண்ணுங்கள். ஷார்ட்கட் இருக்கும். இதில் இப்போ என்னோடய பேங்க் அக்கௌண்ட், ஒரு நபர் நம்ம ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல நம்மளோட ஒவ்வொரு அக்கௌண்ட்ஸையுமே செகண்ட்ஸில் நம்ம எடுக்கணும். அது எப்படி எடுக்க முடியும்? ஒரு அக்கௌண்ட்டை நம்ம எடுக்க போகிறோம், ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, அந்த பேங்க் அக்கௌண்ட்டை உடனடியாக ஒருத்தர் நபர் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம எங்கேருந்து தேட போகிறோம்? தேடுறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கண்டிப்பாக ஆகும். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் சார், 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் சார்ன்னு சொல்லுவோம். இப்போல்லாம் அந்த கவலை வேணாம், அதுக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போது மை பேங்க் அக்கௌண்ட், பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டேன், நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன், டன். ரீப்ளே மெசேஜ், இதில் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், இது பேங்க் அக்கௌண்ட் நம்பருக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டை எடுத்து வைக்கலாம், பேன் கார்டோட நம்பரை எடுத்து வைக்கலாம், உங்களுக்கு முக்கியமாக எதெல்லாம் தேவைப்படுதோ அதை டைப் பண்ணி வைக்கலாம். யாருக்காவது அவங்களுக்கு உங்களோட இன்ட்ரோ வேணும், இல்லைனா ஏதோ ஒரு ஜாபில் உள்ள ஒரு ரெஃபர் லிங்க் எடுத்து வைக்கணும், இது எல்லாமே நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நான் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்டு என்னோடய அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்டேன். ஐஎஃப்சி கோட் கொடுத்துட்டேன். நான் சும்மா தான் கொடுக்குறேன். இப்போ என் மொபைல் நம்பர், என் ஜிபே நம்பர், மோஸ்ட்லி எல்லோரும் ஜிபே ஃபோன்பேங்கிறது உங்களோட நம்பர்ஸ் கொடுக்காம உங்களோட யூபிஐ லிங்கை கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஃபோன்பே நம்பர்,
ஓகே. ஓகே. அப்புறம் அடுத்தது என்ன, உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸில் என்னெல்லாம் தேவைப்படும், உங்களுடைய பிரான்ச் எந்த ஊருங்கிறது தேவைப்படும், உங்களோட ஐஎஃப்சி கோட் தேவைப்படும். நான் என் ஊருக்கு சும்மா கொடுக்குறேன். அதுக்கடுத்து அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்சி கோட், பிரான்ச்சு. ஸோ இதுதான் நினைக்கிறேன். ஓகே. உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், என்னோடய நேமை கொடுக்குறேன். ஓகே. இப்போ டன் கொடுத்துட்டேனா, இப்போது இதில் ஒரு கேமரா சிம்பிள் இருக்கும், இதை டச் பண்ணுங்க. ஸ்க்ரீனில் தெரியுதா? இப்போது நான் என்னோடய ஒரு இதை கொடுக்குறேன். இது ஒரு வீடியோவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஃபோட்டோவும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஃபோட்டோ கொடுக்குறேன். ஓகே. இது உங்கள் பேங்க் ஃபோட்டோவாக அப்லோட் பண்ணிக்கோங்க. டிக் கொடுத்துட்டேன். இப்போ மேலே சேவ் கொடுத்துட்டேன். இது எதுக்கு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். பேக்கில் வாங்க. இப்போது நீங்கள் யாருக்காவது ஒரு மெசேஜ் நீங்கள் பண்ண போகிறீங்க. நான் இப்போ எனக்கு நானே மெசேஜ் பண்ணுறேன். இதை டச் பண்ணிவிட்டு கீபேட் இருக்கும், இதில் 1 2 3 இருக்கும், இதை டச் பண்ணுங்கள். இல்லை ஸ்லாஷ்ன்னு இருக்கும், ஸ்லாஷை டச் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், முக்கியமான எல்லாமே இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். மை பேங்க் டீட்டெயில்ஸ்னு சர்ச் பண்ணனா, இப்போ நான் இந்த ஸ்லாஷை கொடுத்ததுமே உங்களுக்கு இந்த இது வந்துடும், ஷார்ட்டாக வந்துடும். இப்போ இதை நீங்கள் கொடுத்துட்டு சென்டென்ஸ் கொடுத்துட்டா போதும், அவ்வளோதான். எத்தனை பேர் உங்கள்கிட்ட கேட்டாலும் சரி, ஒரு செகண்டில் நீங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு அவ்வளோதான், எத்தனை பேருக்கும் நீங்கள் உடனே அனுப்பலாம். இது உங்களோட ரொம்ப முக்கியமான தேவைகளாக இருக்கும். இதையும் எடுத்து வச்சுக்கோங்க, செட் பண்ணி வச்சுருங்க. இப்போ மறுபடியும் 3 டாட் டச் பண்ணுங்கள். லேபிள்ஸ் நம்ம பார்த்தாச்சு. ஓகே. கைட் பண்ணுறதுக்கு நமக்கு எதெல்லாம் ஈஸியாக இருக்குது, நாம் ஒரு மெசேஜஸ் பண்ணுறோம்னா அதில் எவ்வளோ ஈஸியாக இருக்கலாம்னு பார்த்தாச்சு. இப்போது செக்யூரிட்டி செட்டிங்ஸை பார்த்துடலாம். சிம்பிளாக தான் இருக்குது வாட்ஸ்அப்புக்குள்ளே. ஸோ 3 டாட் டச் பண்ணிக்கோங்க, செட்டிங்ஸ் போய்க்கோங்க, அக்கௌண்ட்ஸுக்கு டச் பண்ணிவிட்டு செக்யூரிட்டி நோட்டிஃபிகேஷன் இருக்கும், இது ஆஃபில் இருக்கும், ஆன் பண்ணிக்கோங்க. 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இருக்கும், இதையும் ஆன் பண்ணிக்கோங்க. உங்களோட மெயில் ஐடியை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வேறு அவ்வளோதான். ஸோ பேக் வந்துடுங்க. ப்ரைவசி டச் பண்ணுங்கள். லாஸ்ட் அண்ட் சீன் நோபடி நான் வச்சுருக்கேன். நீங்கள் ஆன்லைனில் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியுமா தெரியக்கூடாதுன்னு உங்களோட விருப்பம். ப்ரொஃபைல் ஃபோட்டோவில் கேர்ள்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு லோகோ வேறு ஏதாவது ஃபோட்டோஸ் வைக்கிறீங்கன்னா ஓகே, நோ ப்ராப்ளம், எவ்ரி ஒன் வச்சுக்கோங்க. இல்லைனா நீங்கள் நோபடி வச்சுருங்க. மை கான்டாக்ட்ஸ் வைக்க வேணாம். ஏன்னா எல்லாரோட நம்பரை நம்ம எப்போ தேவைனாலும் அதை சேவ் பண்ணி தான் வைப்போம். சேவ் பண்ணி வச்சுருக்க நம்பருக்கு தான் அது ஷோ ஆகும், அதனால் அது வேண்டாம். ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் நோபடி வச்சுருங்க. ஓகே. ஸோ பேக்கில் வாங்க. குரூப்ஸ் இருக்கு, இதை டச் பண்ணிவிட்டு மை கான்டாக்ட் எக்ஸ்பர்ட் கொடுத்துட்டு ஆல் டிக்கை கொடுத்துட்டு இது டிக்கை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களோட பெர்மிஷன் இல்லாமல் யாரையுமே குரூப்பில் ஜாயின் பண்ண முடியாது. ஓகே. ஸோ பிளாக் கான்டாக்ட்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குது ப்ரைவசியில். பிளாக் கான்டாக்ட்ஸை நீங்கள் அன்பிளாக் பண்ணனா எடுத்துக்கலாம். ஸோ அட்வான்ஸ்ட் ப்ராடக்ட் ஐபி அட்ரஸ் இன் கால் சென்டருக்கும் இதையுமே ஆன் பண்ணி வச்சுருங்க. ஓகே, அவ்வளோதான். இதுதான் வாட்ஸ்அப்போட இது. டெலிகிராமை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் கைட் பண்ணுறதுக்கு இந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களோட இதெல்லாம் ஷோ ஆகனா பிஸ்னஸ் டூல்ஸ் போயிட்டு கேட்லாக்ன்னு இருக்கும், இதில் டச் பண்ணிட்டு ஆட் நியூ ஐட்டமில் உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ஃபோட்டோஸ், உங்களோட டீட்டெயில்ஸ், பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஆட் பண்ணிவிட்டு உங்களோட வாட்ஸ்அப் பிஸ்னஸ்க்கு இந்த வாட்ஸ்அப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் என்னால் முடிஞ்ச அளவு கொஞ்சம் கிளியராக சொல்லியிருக்கேன். அடுத்த அப்டேட்டில் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக டெலிகிராமை பற்றி பார்க்கலாம்.